உங்களோட அந்த நுரையீரல் பகுதியில் கூட அந்த தண்ணி ஏறுவதற்கு இந்த யூரின் அவுட்புட் குறையிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். உங்களோட கிட்னி பிரச்சனை இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும். அதனால கால் வீக்கத்துக்கு எடுக்கிற மருந்து ஒரு சரியான மருத்துவம் கிடையாது. உங்களோட தண்ணி குடிக்கிற அளவும் உங்களோட யூரின் அவுட்புட்டும் எவ்வளோ இருக்குன்றத சரியான முறையில் நீங்கள் பரிசோதனை செய்யணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் நம்ம குடிக்கிற தண்ணி அளவு, நம்ம யூரின் எவ்வளோ வெளியாகுது, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறீங்க, ஆனால் உங்களோட யூரின் குறைவாக வெளியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்றத நீங்கள் எளிமையான முறையில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இந்த யூரின் வெளியாகிறது குறைவாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு சிம்டமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கால் வீக்கம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு கால் வீக்கம் இருக்காது, ஆனால் மூச்சு திணறல் இருக்கும். ஸோ ஏன்னா உங்களோட அந்த நுரையீரல் பகுதியில் கூட அந்த தண்ணி ஏறுவதற்கு இந்த யூரின் அவுட்புட் குறையிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். அடுத்தது, இந்த யூரின் அவுட்புட் ஏன் குறையுது அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற கழிவை உங்கள் கிட்னியோட ஃபில்டர் சரியான முறையில் வெளியாக்குறது இல்லை. இதுதான் முக்கியமான காரணம். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த காரணத்தினால உங்கள் கிட்னி ஃபில்டர் சரியாக வேலை செய்கிறது இல்லை அப்படின்ற அந்த ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ், அந்த நோயோட முக்கிய காரணம் எதனால அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான மருத்துவ முறை, அதுக்கு உண்டான உணவு உண்ணுதல், அப்புறம் நீங்கள் என்னென்ன மருந்துகள் சாப்பிட்றீங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பொதுவாக நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம நீங்கள் யூரின் அவுட்புட் மட்டும் குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கால் வீக்கத்துக்குன்னு சொல்லிட்டு மருந்துகள் எடுத்து கால் வீக்கத்தை மட்டும் குறைச்சிட்டிங்க, ஆனால் அந்த யூரின் அவுட்புட் ஸ்டில் குறைவாக இருக்குது அப்படின்னா உங்களோட கிட்னி பிரச்சனை இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும். அதனால கால் வீக்கத்துக்கு எடுக்கிற மருந்து ஒரு சரியான மருத்துவம் கிடையாது. இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நிறைய நேரங்களில் கால் வீக்கம் இருக்குது, ஒரு மருந்து நான் சாப்பிட்டேன், யூரின் நிறைய வெளியாகுது, அதோடு என்னோடய கால் வீக்கம் வத்திருச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு. அதனால் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், கால் வீக்கத்துக்காக எடுக்கிற மருந்து உங்கள் நோயை சரி பண்ணாது. உங்கள் நோயை இன்னும் மேலும் மேலும் மோசமாக்கிட்டே தான் போகும். ஒரு நேரத்தில் இந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யாது. அப்படி இருக்கும்போது உங்கள் உடம்புக்கு இன்னும் அதிக பாதிப்பு, அதிக டாக்ஸின் அக்குமுலேஷன், ரத்தத்தில் யூரியா கிரியேட்டினின் அதிகமாகும், உடனடியாக டயாலிசிஸ் போகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க. அதனால உங்களோட தண்ணி குடிக்கிற அளவும் உங்களோட யூரின் அவுட்புட்டும் எவ்வளோ இருக்குன்றத சரியான முறையில் நீங்கள் பரிசோதனை செய்யணும். எளிமையான முறையில் இதை தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட ரத்த பரிசோதனை மூலியமாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஆலோசனை வேணும், இல்லை ரத்த பரிசோதனை செய்யணும் அப்படின்னா எங்களை நீங்கள் ஆலோசனை பண்ணலாம். எங்களோட இடத்துக்கு வரும்போதே ஒரு 15 நிமிடங்கள்லேயே உங்களோட ரத்தத்தை எடுத்து பரிசோதனை பண்ணி உங்களோட யூரின் எவ்வளோ கிளியராக இருக்குது, புரோட்டீன் லீக் ஆகுதா, உங்களோட ரத்தத்தில் யூரியா கிரியேட்டினின் எவ்வளோ இருக்குது, இஜிஎஃப்ஆ எவ்வளோ இருக்குன்றதை எங்களால் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். உங்களோட யூரின் அவுட்புட்டை இயற்கை மருத்துவம் மூலியமாக அதிகப்படுத்துறதுக்கும் எங்களால் மருத்துவ உதவி செய்ய முடியும். கீழ் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எங்களை தொடர்பு கொண்டு மேல் ஆலோசனை நீங்கள் பெறலாம். நன்றி, வணக்கம்.